எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில் விகாஸ்க்கு என்ன டிஃபன் செஞ்சுருக்கேன், லஞ்ச் என்ன ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சனுங்களா, அதனால் சிம்பிள் லஞ்சு. வெறும் ஒரே ஒரு பீட்ரூட்டை மட்டும் போட்டு அவனுக்கு பீட்ரூட் ரைஸ் செஞ்சாச்சு. இத்தனை செஞ்சு வச்சுக்கிற உனக்கு சிம்பிளா? அவனுக்கு அது பஸ்ஸை விட்டு 2 பேரும் செஞ்சுக்கிறீங்க. சும்மா பஸ்ஸை விட்டுட்டு சொல்லாத. பஸ் என்ன இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கா, அந்த வீதியில் போய் நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் பஸ்ஸை, அவ்வளோதான். இத்தனை தான் கலருவ போடுமா? அது இருக்குன்னு சாதத்தை கலரி கொடுப்பேன் மக்கனே. ஒரு தாள் உலகத்தை உனக்கு இருக்குன்னு இவ்வளோ அவசரமாகுது. இங்கேயும் பஸ் விட்டுட்டு திருப்பி அங்கே கொண்டு போய் என்ன விட சொல்லுங்க. இங்கன்னா நீங்களும் நடந்து போயிடுவான், நீ கவலையே படாத. அவ்வளோதான். பீட்ரூட் ரைஸு. அதுக்கு என்ன செஞ்சேனாக்கா, சோயா சங்ஸை ஒரு மாதிரி பெரட்டி வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ரு. ஓகே, கூட தயிர் பச்சடி வச்சேன், செஞ்சுருக்கேன். தயிர் பச்சதில் வச்சா பறந்து இதாயிரும் இல்லை, கலந்துரும், அதனால் வேண்டாம். இன்றைக்கி நெல்லிக்காய் அவனுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காரசாரமாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. நாங்களாம் பாட்டி கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஸ்கூலில் நெல்லிக்காயை. அங்கே எங்கள் சைடில் விற்கிறது அதுதான். ஆனால் இவனுக்கு பாட்டி கடை எல்லாம் கிடையாது, நாம தான் செஞ்சு கொடுத்து விடணும். நெல்லிக்காயவே கட் பண்ணி செஞ்சு கொடுத்து விடுற அளவுக்கு. அங்கெல்லாம் பாட்டி கடைலாம் போட மாட்டாங்க, போட்டாங்க ஸ்கூல்ல திட்டுவாங்க. ஆமா வருஷா, நாங்களாம் அது என்னது பனம்பழம் சுட்டு விற்பாங்க. அப்படி கம்மன்னு ஸ்கூலுக்கே கிளாஸுக்கே வாசடிக்கும். அது வாங்கி திம்மோ எல்லாமே அங்க விற்கும். இங்கெல்லாம் உங்க காலம் வேற, எங்க காலம் பாட்டி கடை போட்டாங்கன்னா ரைடு வந்துருவாங்க. தயிர் பச்சடி ஓகேவா. கொஞ்சம் ஒரே வருஷா திட்டாம இருக்கணும். ஒரு 4 வடகம் பொரிச்சு வச்சலாம்னு யோசிச்சுட்டு ஒண்ணு வேணாம், போதும். இந்த கேப் 3 குண்டா எடுத்துட்டு போறோமா, போதுமா? கணக்குலடி 4 ஆளுக்கு பசங்க பொறுக்கி தின்னு விடுங்க, அதனால ஒன்றும் பத்தாது. இதெல்லாம் ஸ்பூன் எடுத்துட்டே தம்பி. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி சிப்ஸ் மட்டும் பொரிச்சு. அவனே வேணாமா, போ போதும். இந்தாங்க, அவ்வளோதாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட்டுக்கு எனக்கு வரல, அவருக்கு என்னால் முடியலன்னு இருந்துக்கிட்டாரு. அதனால தான் கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் ஐட்டம் கம்மியாக போச்சு. சரி தம்பி, கிளம்பு தம்பி. தம்பி அந்த வயசு சிப்ஸ் திங்கலாம் பையன் 2 கிலோ குறைஞ்சு போயிருவான். சரி, ஒரு சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 நீ தாமா கடிச்சிட்டு தின்னுவேன், அவன் எதுக்குமா கடிச்சிட்டு தின்னும்? இப்படியே பழக்கம்னா அப்புறம் வரவெல்லாம் உனக்கு ஒன்றும் செஞ்சு தர மாட்டேன், மேகி தான் செஞ்சு போடுவான். ஏ போ, நீட்டு நுழைச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் நான் இதுக்கு நீங்க தானே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அவனே போட்டும் போ. சரி தம்பி, இந்த முக்குக்குள்ள இருக்கிறத கழிச்சுக்கே போயிரு. சரி பிகாஸ் அவ திட்டுறான்னு சொல்லி சாப்பிடாமலாம் வந்துடாத, சாப்பிட்டு வா. ஓ, நான் திட்டுறேன்னு அவன் சாப்பிடுவான். நான் இங்க இந்த முக்கு தாடுறதுக்குள்ளே நான் திட்டுறது கொஞ்சம் கூட உனக்கு சொரணியா இருக்காது. அதுதான் நல்லது. நான் திட்டினதுனால சாப்பிட்ற அளவுக்கு அவன் ஒன்றும் இது பண்ண மாட்டான். திட்டக்கூடாது வருஷா, அவன் வருத்தப்படுவான். ஆமா சரி போ, உன் குக்கியை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வா. இன்னைக்கு அப்பா போகல, நீ போயிட்டு வா, உன் வேலைக்கு போய் பண்ணு. இன்னைக்கு எங்களுடைய அடுத்த ப்ராடக்டா என்ன செய்யலான் இருக்கோம்னாக்கா, எண்ணெய் தான் காய்ச்ச போறோம். நாங்க தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெய் அதில் நல்லெண்ணையும் போட்டிருக்கோம், தேங்காய் எண்ணெயும் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து நிறைய மூலிகை பொருட்களையும் சேர்த்த போகிறோம். அந்த பொருட்கள்லாம் என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம சூப்பர் அடுப்பில் குண்டாவை வச்சாச்சு. இப்போ முதல் டைம் காய்ச்சறது கம்மியாக தான் காய்ச்சலாம் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா எல்லாருக்கும் அந்த எண்ணெய் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் முதல்ல காய்ச்சறது ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறோம். நாங்கள் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச தேங்காயில் தான் இந்த எண்ணெய் ஆட்டியிருக்கிறோம். அந்த எண்ணெயில் தான் இன்றைக்கி எண்ணெயும் காய்ச்சுறோம். இந்த எண்ணெய் ஏன் கலராக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இது கூட நல்லெண்ணெயும் சேர்த்துருக்குறோம். ஏன் நினைங்களா, நல்லெண்ணெய் எவ்வளோ கலந்துருக்குறீங்க? 2.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1.5 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 500 ml மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்காங்க. இது எதுவுமே சேர்த்தனாலும் நமக்கு சளி பிடிக்காது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் சேர்த்தோம். மிளகு இதெல்லாம் போட்டுருக்கணும், சளி பிடிக்காது. பாருங்க, இது எல்லாமே இப்போ நம்ம தோட்டத்தில் இங்கே இருக்கிறதையே எல்லாம் டெய்லி பொறிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கா. எல்லாம் நிர்மலா மேடம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு தான் காய்ச்சி போகிறோம். இன்னைக்கு இது நம்ம ஆவாரம் பூவு. இது ஏன் நிர்மலா, இது பொடுதலை தானே, பொடுதலை. இந்த பொடுதலை தனியாகவே தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சி அது ஒரு எண்ணெயாக காய்ச்சிக்கலாம் நிர்மலா. தேங்காய் எண்ணெயில்
பொடுதலையை மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து தலைக்கு பூசணுமாக்கா தலையில் வந்து பொடுகே வராதுங்க. வேப்ப எண்ணெயும் வேப்பந்தலையும் பொடுதலை மட்டுமே காய்ச்சுவாங்க. அது மட்டுமே போட்டு காய்ச்சணுமா பொடுகு இருக்கிறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பொடுகே வராதுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்து நாங்கள் வந்து ப்ராசஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூ பாருங்க காய வச்சு எடுத்து வச்சிருக்கா. அப்புறம் என்னங்களா எல்லாத்தையும் ஏன்டா ஒன்றா போட்டு வச்சுட்டேன். ஓ அளவுக்கு வெந்தயம் அப்புறம் மிளகு ஜாதி பத்திரி இருக்கு. ஜாதி பத்திரி செடி என்கிட்ட இல்ல, அது கடையில் தான் வாங்கியிருக்கிறா. மிளகு கூட செடி என்கிட்ட காய்ச்சிருச்சு, ஆனா அது இல்லை. அப்புறம் ரோஜா இதழ் போட்டிருக்கா, பன்னீர் ரோஸ் போட்டிருக்கா. அப்புறம் என்னடா போட்டிருக்கா இதுல இருக்கிற ஐட்டம் அவ்வளவுதான். அவரி பொடி, கரிசலாங்கண்ணி, இந்த அவரி பொடி இதெல்லாம் இலையா கிடைக்கல அப்படிங்கறதுனால நாட்டு மருந்து கடையில பொடியா. ஓகே, இது நான் செடி திறந்துருங்களா அவரி செடியா பொரிச்சுக்கலாம் இனிமேல். இது வந்து கருஞ்சீரகம், இது வந்து அதிமதுரம், இது வந்து கரிசலாங்கண்ணி. ஓகே அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரெண்டு ஐட்டம். அப்புறம் அடுத்த ஐட்டம் வச்சிருக்கா இருங்க. ஏனுங்களா இந்த எண்ணெய் இவ்வளோ போடணுமானுங்களா? இது வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் மருதாணி. இதில் மருதாணி கீழே இருக்கு. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இத்தனை ஐட்டம் போட்டிருக்காங்க. இது வந்து நாம் வந்து நினைக்கிறபடி போடக்கூடாது, இதில் ஒரு அளவு இருக்குது. இதையும் போய் நிர்மலா வந்து கற்றுக்கிட்டு வந்தா சரிங்களா. ஏன்னா வந்து நாம் என்ன பண்ணோம், நானும் வீட்டில் என்ன காய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளவு தெரியாமல் ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அந்த மாதிரி போட்டு செய்வோம். ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோமாக்க நமக்கு வந்து அளவுக்கு கரெக்டாக இல்லாதனால நமக்கு வந்து சரியாக வராது. அதனால் அளவு பார்த்து தான் செய்யணும். அதுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்தா ஓகேங்களா. இது வந்து வெட்டி வேறு. இதுக்குள்ளார பாரு என்னமோ போட்டுக்கா. இது வந்து வேம்பாலம் பட்டை. இது வந்து போட்டோம்னா முடிக்கும் நல்லது, நமக்கு முடியல நல்லா கலர் பிடிக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் கலரா இருக்கும். ஓ எண்ணெய் முடிக்கு ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரமா? பச்சை கற்பூரம். இது வந்து பச்சை கற்பூரம், வாசமா அடிக்குது நல்லா. ஓகே அவ்வளோதாங்க. இது வேம்பாலம் பட்டை, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், வெட்டி வேறு. 4 லிட்டருக்கு இவ்வளோ போடணுமா நிர்மலா? சரி, வெட்டி வேறு நம்மளுது செடி இருக்குது நிர்மலா, அதெல்லாம் கட்டையாக வெட்டி அந்த வேருங்களை கட் பண்ணி வச்சுட்டா அதான் வெட்டி வேறு யூஸ் பண்ணுறது. இதை மட்டும் இப்படி போட்டுமா? என்ன காயறதுக்கு மேலே போட்டுறதா? ஓகே வேண்டா பெஞ்சு மீன் மாடா உனக்கு. இப்போ இது வந்து எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட சொல்கிறாங்க, போட்டுடலாம். இதுலையா? ஆமாம் ஆமாங்க, நிறைய மகிழம்பூ வச்சுருக்கா பாருங்க. மகிழம்பூ போட்டோமோ மணக்கும் அப்படியே. இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். தம்பி உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டா, உனக்கு செஞ்சு தரோம். எனக்கா? அப்படியே என் தலையில் இருக்கிறது எல்லாம் இப்போ வெள்ளையா கருப்பாக மாறணும். கருப்பாக மாறணுமா? ஆமாம், முடியெல்லாம். வயசு பையனா மாறணுங்கிறியா? ஏன் இப்போ நான் என்ன வயசு ஆயிடுச்சு? 2 குட்டி போட்டுட்டு அப்புறம் என்னடா உனக்கு வயசு? உனக்கு பீதியும் போட்டுலாம். தண்ணி இருக்கும் போது அள்ளி போடுங்க. அலசி வச்சு என்னடா என்ன கேட்ட நீ? ஒன்றும் கேட்கல. இது கூட வந்து நெல்லிக்காயும் போட்டிருக்கா பாருங்க. இவ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட சொல்லியிருந்தானா பரவாயில்ல, எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தா இது பண்ணுறதுக்கு. இல்லாட்டினா நானே வந்து எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு காட்டுற அளவுக்கு நான் பிரித்து வச்சுருந்துருப்பேன். அதனால் அடுத்த ட்ரிப்பு நான் கரெக்டாக காய்ச்சும் போது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுப்பு வர ரொம்ப எரியுதான், கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுறேன். எங்கள் ராக்கெட் அடுப்பு அப்படி தான் எரியும். இதான் வேணும். ஓ சிம்மிலே தான் வேணுமா? அதுக்கு எங்கள் அடுப்பு ஆகாதே, நாங்களாம் பாஸ்டில் தானே செய்வோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து எந்த ஸ்டேஜுக்கு ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே என்னமோ விளக்கெறிகிற மாதிரி எரி விட்டுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாகவும் எரி விடுறதே இல்லை. அப்படியே ஏண்டி உனக்கேண்டி பொறாமையா இருக்குது? ஏன் தம்பியும் தம்பி முன்னாடி ஒன்னா உட்காந்துக்கிறதுல உனக்கு என்ன பொறாமையா இருக்குது? என்ன சொன்னாங்க?
குக்கி அப்படின்னு கூப்பிட்டாவே அந்த குக்கி திரும்பி பாக்குதுமா. ஆ. உங்க நாய் அப்படி கூப்பிடுமா அப்படி கூப்பிட்டா திரும்பி பார்க்குமா? அப்படின்னு நான் சொன்னமா. அது என்னதுமா சொன்னாங்க, என் நாய் திருப்பி என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா. அவங்க நான் கூட அவங்க அப்புதான் அப்படி சொல்லுமோன்னு நினைச்சிட்டேன் நானு. செல்ல நாய்க்குட்டிடா அவ சக்கரவர்த்திக்கு அவ, அதனால அப்படி சொல்லியிருப்பான் பாருங்க. நான் எண்ணெயை காட்ட வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன்ல, அதனால சொல்ல மாட்டான். நான் அம்மா தொடைய கொஞ்சம் மறைச்சிக்கிறீங்களா? நான் காட்ட வந்ததையும் காட்ட விட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேன். என்ன கலரில் ஆயிருக்குது அந்த கரண்டி மொண்டு காட்டு நிருமலா. கலர் அப்படி கலரே இதாக மாட்டேங்குது. ஏன்டா டை அடிக்க தேவையில்ல இருக்குதா தம்பி, நம்ம இதை பூசணமாவே போதுண்டா. எண்ணெயை நொல்றடி நுரையை நொல்றேன். சூப்பர். கலர் மாறிடுச்சு, அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சுல. ஆமாம் சூப்பர். இன்னும் வேகணுமா? எப்போ அவள் எடுக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். நுரையெல்லாம் அடங்கணும். ஓ நிறைய அடங்கணுமா? சரி. நான் இன்னைக்கு வந்து வெளியிலேயே வந்து சாதம் வடிக்கிறேன். சாதமும் இன்னைக்கு வெளியிலேயே வடிக்கிறேன், குழம்பும் இன்னைக்கு வெளியிலேயே வைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம், கையோட இதுலேயே செஞ்சிடலாம். ஒரு பக்கம் அடுப்பை எரி விட்டுட்டேன், ஒரு பக்கத்தை காய்களை கட் பண்ணிட்டு இவுத்துக்காலே நம்ம வந்து சமையல் வேலையை முடிச்சிடலாம். இவுத்துக்காலே ஏன் இவுத்துக்காலே என்னது? ஆனால் உள்ளனா நம்ம உள்ளே அடைஞ்சு போய் செய்யணும். இங்கே கொஞ்சம் நல்லா காத்தோட்டமா. இந்த பக்கம் வந்து திலகாம்மா விளக்குறாங்க, இந்த பக்கம் வந்து நிர்மலா அம்மா எண்ணெய் காட்டுறாங்க, இந்த பக்கம் வருஷாமா உட்காந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சமைச்சிக்கலாம். அப்படியே ஜாலியாகவும் இருக்குது இல்லை? சரி, அதனால தான் இங்கே வந்து இது பண்ணிட்டோம். ஐயோ பொங்குது ஐயோ பொங்குது அடுப்பு சின்னது பண்ணுறேன். ஒரு வழியாக நிர்மலா வந்து எண்ணெயை காய்ச்சி இறக்கிட்டாங்க. இதில் போட்ட தலைங்கெல்லாம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு காய்ச்சியாச்சு. இப்போ கடைசியாக வந்து இந்த வெட்டி வேற போடுறாங்க. கத்திரிக்கோள் தட்டுமா நிர்மலா? கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் எடுத்துங்க தம்பி, நீ போய் கத்திரிக்கோள் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் அது என்ன வேம்பாலம் பட்டை, ரெண்டையும் எண்ணெயை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க போடணும். அதையும் இப்போ வெட்டி வேற சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த வேம்பாலம் பட்டை போட்டோன்னே நமக்கு கலர் வேம்பாலம் பட்டை போட்டோடனே கலர் பாருங்க, அப்படியே ரெட் கலராக மாறுது. தம்பி இதை கட் பண்ணி போட்டுருத்தங்க. ஏண்டி சாமி மூஞ்சி இப்படி போகுது? டேய் நல்லா சாப்பிட போட்டு உட்கார, கக்கூசில் உட்காரனாட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அவ்வளோதான். அப்படி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். அவ்வளோதான். இப்போ வெட்டி வேரையும் நாங்கள் வந்து போட்டாச்சு. கலர் நல்லா டார்க் ஆயிடுச்சுடா. உண்மையாலுமே டெய்லியும் பூசிட்டு இருந்தோமாக்கா முடியே கருப்பாயிரும் இல்லை தம்பி? ஆமாம், விளக்கெண்ணெய் போட்டதுனால கொலக்கொன்னு இருந்துச்சுல, அதெல்லாம் இல்லை. இப்போ லேஸ் ஆயிடுச்சு, இப்போ எண்ணெயே லேஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஆற வச்சு வடிகட்டி ஒரு துணியில், வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி சுத்தமாக எடுக்கணும். ஏன் தம்பி? ஆமாம். அதையும் பண்ணிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. மதியத்துக்கு வந்து குழம்பு வந்து பச்சை அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கு ஒரு பொரியல் வந்து நம்ம காலிஃப்ளவரும் கேரட்டும் போட்டு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ காலிஃப்ளவர் வந்து சீசன் இல்லைங்களா? ஏன்னா கார்த்திகை மார்கழியில் நல்ல சீசன் காலிஃப்ளவர், அதுக்காகவே வந்து நிறைய காலிஃப்ளவர் கிடைக்குதுல்ல. அதனால இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை பொரியலாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தான். எப்படி நம்ம உருளைக்கிழங்குல ஒரு பாசிப்பருப்பு மட்டும் போட்டோமோ அது மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான். எப்பவும் போல் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. அது வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா பொடுசாக கட் பண்ண கேரட்டை போட்டுடலாம். அதையும் வதக்கிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கேரட்டோட போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டையும் போட்டு கூட உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துர்லாம். நான் கருவேப்பிலை உப்பு தாங்க போட்டிருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.
குழம்பு வந்து வாசமே வந்து ஒரு வேற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டுக்குள்ளே வைக்கிற குழம்புக்கும் இந்த சட்டியில் வச்சு சாப்பிட்ற சட்டியில் எல்லாருமே வைக்கிறாங்க, கேஸ் அடுப்பில் சட்டியில் வைக்கிறாங்க. ஆனால் அது இந்த டேஸ்ட்டு வர்றது கிடையாது, வாசம் வர்றது கிடையாது. இந்த விறகடுப்பில் வந்து சட்டியில் வச்சு குழம்பு வச்சா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி வருது. எனக்கு வந்து வாயிலே வச்சு வருது. நல்ல தட்டம் நக்கு கையில் ஊற்றி சல்லூத்தலாம் பாருங்க, உண்மையில பாருங்க வாசம் எப்படி வருது, வித்தியாசமா வருதா இல்லையா? வருது. ஏன்னா நீங்கள் கேஸில் வச்சுன்னா 500 செல்சியஸ் 600 செல்சியஸ் உடனே வந்து ஹையாக வந்து வரும் அந்த ஹீட்டு. அதனால் வந்து வேவறதும் வந்து கருவனை மாதிரி டக்குன்னு அது இதாகிடும். இந்த அனலில் வச்சோம்னா குறைவா அப்படியே முள்ள சூடேறி கொஞ்சம் கொஞ்சமாக அது வேகும். அதனால் எப்போவுமே விறகடுப்புக்கும் மண் சட்டிக்கும் தனி ருசி, தனி டேஸ்ட். இப்போ எண்ணெய் காய்ச்சறதே பார்த்தீங்கன்னா மூலிகை எண்ணெயெல்லாம் காய்ச்சறதுக்கெலாம் அவங்களே பெரிய இது வச்சுப்பான், மண் சட்டி வச்சு அது வேப்ப எருவோட மட்டும் வெறி விட்டு தான் அந்த எண்ணெயை வேவிப்பாங்க. அந்த நெருப்பு வர்ற ஃப்ளேமு கூட அதுக்கு ஒரு தன்மை இருக்குதான். வேப்ப விரவுல எரிஞ்சா அதுக்கு ஒரு தன்மை. அது மாதிரி தான். அது மாதிரி நம்ம விரவுல சமைக்கிறதுனால அதெல்லாம் நிறைய இருக்கு. வந்து சட்டியில நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி வாங்கி கேஸ் அடுப்புல வச்சு சமைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. சட்டியிலேயே சமைச்சாலும் விறகடுப்புல வச்சு சமைக்கணும். அப்பதான் வந்து அந்த சட்டியில சமைச்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இது ஏன்னா நானும் வந்து சட்டி வாங்கி கேஸ் அடுப்புல சமைச்சிருக்கிறேன், இந்த டேஸ்ட் எனக்கு வரல, அதுக்காக வேண்டி சொல்றேன். சூப்பர். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை பார்த்துட்டு சாப்பாடு போட்டுடலாம். இப்போ சீக்ரெட்டாக ஒன்று போடுறேன்னு சொன்னீங்களா, தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூன்லேயும் ஒரு 2 ஸ்பூன் நான் தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டு கடைசியாக அதையும் ஒரு கிளறி நல்லா வேக விட்டுறலாம். தயிர் போட்டு நம்ம கிளறுனா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது என்ன டேஸ்ட் கொடுக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஒரு பொருள் போடுவேன், அதையும் பார்த்தலாம். இது வேகட்டும். இப்போ தயிர் போட்டோம் இல்லையா, இப்போ வேகட்டும். கடைசியாக வந்து இதில் நம்ம பொடிச்ச நிலக்கடலையே கொஞ்சம் தூவிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தேங்காய், திருகின தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பொரியலுக்கு நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு நம்ம பொரியலை எடுத்து பரிமாற வேண்டியது தான். இது மாதிரி நீங்கள் கட்டாயமாக ஒரு செஞ்சு பாருங்கள். ஓகே, கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணுறேன், சொல்கிறேன். டேஸ்ட் ஆமாம், உங்களுக்கு தான் டெமோ பீஸ் வாங்க. ஆமாங்க, நான் வேற பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கூட கொடுக்க முடியும், அவங்க கூட கொடுத்தா உடச்சு விட மாட்டான். ஓகே, அவ்வளோ. இன்றைக்கி லஞ்சு வந்து என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, அதுக்கப்புறம் வடகம் பொரிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு பொரியலுங்கிறதுனால வடகம் பொரிச்சிட்டேன். அது நம்ம சாதத்தில் வடகம் போடுறோம் இல்லைங்களா, அந்த வடகம் தான். அதுக்கப்புறம் கேரட்டு, காலிஃப்ளவர் பொரியல். ஊறுகாய் ஏதாவது வச்சுட்டுமாங்க, இது காலையில் செஞ்சது. ஏங்க ஊறுகாய் பொடி முதல்ல பொடி அந்த பொடிட்டமா ஆடுறான். சுடு சாதத்தில் இந்த மாதிரி பருப்பு பொடி போட்டு அது கூட நெய் ஊற்றிக்கிறீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறீங்களா? என்ன ஊற்றிக்கிறீங்க? நல்லெண்ணெய். ஓகே. ஆனால் எனக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நான் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, நானும் சாப்பிட்றேன். ஓகே, நான் பெற்ற இன்பம் பெருக. அவ்வளோதாங்க. லஞ்ச் இப்போ சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அவர். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறங்கிறத அப்புறம் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சாப்பாடு தங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா சொல்லுங்க. பசியுமில்ல, சாப்பாடு தான் முக்கியம். குழம்புனா இப்படி மொண்டு பட்டையை வச்சுட்டு இப்படி சாப்பிடும். இப்படியே தான் கொட்டையே தான். எங்கள் வீட்டில் வந்து பருப்பு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி கொட்டை குழம்புங்களே தான் அதிகமாக சாப்பிட்றது. இவர் பருப்பு குழம்பு ஜாஸ்தி வைக்கிறதே கிடையாது நாங்கள். இப்போ நமக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளை தான் வந்து இப்போ பேக்கிங் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஆஃப் கேஜாக வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் போட்டுருவேன்.
அப்போ தேவைப்படுறீங்க அதில் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். அந்த குரூப்பில் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி மஞ்சள் எதெல்லாம் நம்ம காட்டில் விளையிறது நாங்கள் சேல் பண்ணுறோமோ அது எல்லாத்தோட இன்டிமேட்டும் வாட்ஸ்அப்பில் தான் இன்னைக்கு குரூப்பில் தான் போட போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏன்னாக்கா இந்த யூடியூப்ல சொன்னமாக்கா நம்மக்கிட்ட மெசேஜ் கூட பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு காசு அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கே வந்து கஷ்டமா இருக்குது. அதனால தான் சரி வாட்ஸ்அப் குரூப்பாக ஆரம்பிச்சிட்டோமாக்கா அப்பப்போ வர காய்கறிகளை, அப்பப்போ வர பழங்கள் எல்லாத்தையும் இத்தனை கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினோமா அது தேவைப்படுறீங்க உடனே வாங்கிக்குவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் இன்னைக்கு கூட வந்து பம்ப்ளி மாஸும் ஸ்டார் ஃப்ரூட்டும் நான் வந்து இருக்கிறத கொண்டு வந்து வெயிட் போட்டு காட்டணும். பாருங்க எல்லாமே பேக்கிங் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐநார் தம்பி வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஐநார் தம்பி தலையை திருப்பி காட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒரு 9 கிலோ இருந்துச்சு, வெயிட் போட்டு 9 கிலோ சொன்னோம். அதே போல 9 பேத்துக்கு கொடுத்துட்டோம். அதே போல பம்ப்ளி மாசு ஒரு 22 பேத்துக்கு 2 கிலோ இருந்துச்சு, அதுவும் 22 பேத்துக்கு கொடுத்தாச்சு. இது மாதிரி வந்து ஈஸியா போயிருது. இல்லன்னா யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லாமலே வந்து இப்போ 22 பழம் தான் நாங்கள் இருக்குன்னு குரூப்பில் போட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணி வாங்கி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அதே யூடியூப்பில் போட்டோன்னா 22 பழத்துக்கு 100 பழத்துக்கான காசு வந்துடுது எங்களுக்கு. 100 பழத்துக்கு மேலே. இப்போ அப்படி தான் இப்போ வாட்டர் ஆப்பிளில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து காய்க்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த கடை நான் கழிப்பேன் நான் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கேன் நான். அதுக்காகவே தான் இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். தேவைப்படுறீங்க அதில் வாங்கிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, போதும். கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குதா? கீழே நம்பரை பாருமா. பார்க்கறேன் வருஷா, பார்க்காமலா போடுவேன். இந்த மஞ்சள் வந்துட்டு மூஞ்சிக்கும் போட்டுக்கலாம், சமையலுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மஞ்சள் வந்து மஞ்சள் அரைக்கக்கூடிய மிஷின்லேயே அரைச்சிது. மிளகாத்தூள் அரைக்கிறதுல அரைக்கல, மஞ்சள் மட்டுமே அரைக்கிறதுல அரைச்சோம். எனக்கு வந்து போன ட்ரிப்பு வந்து மேல்காட்டில் போட்டிருந்தாங்க. மேல்காட்டில் அந்த மஞ்சளை தான் நான் அரைக்க கொடுத்தேன். அப்போ எனக்கு தெரியல எங்கே தோல் நீக்கணும், எங்கே வந்து அரைக்கணும் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் இவ்வளோ நாள் வச்சிருந்து அதை ஒவ்வொருத்தருக்கிட்டையா கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணினேன். ஆனால் இந்த முறை வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிக்கிச்சு. இந்த தை மாதம் மார்கழி மாசில வந்து போட்டிருக்கிற மஞ்சள் எடுப்போம். அப்போ மாசி மாசம் எடுத்தா டக்குன்னு கொண்டு போய் தோல் நீக்கி டக்குன்னு வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்துருவோம். ஏன்னா அப்ப தெரிஞ்சுக்கிச்சுல, இது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 5-6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு சில பேர்லாம் தோலே இல்லாம உரிக்காமையே அரைப்பாங்க. உரிக்காம அரைக்க கூடாது, தோல் நீக்கிட்டு தான் நம்ம. அவங்க என்ன சொன்னாங்க, அரைக்கிற இடத்துல தோல் நீக்காமையே. ஆனா அப்படி அரைச்சா கசப்பா இல்ல, உடம்புக்கு கெடுதல். இஞ்சா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மேல இருக்கிற தோலை வந்து நீக்கிடணும். தோல் நீக்கி அப்படியே பளபளப்பா பண்ணிடுவாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். தெரியுமா? நம்ம தோல் உரிச்சு இல்ல அடுத்த இந்த ட்ரிப் நான் செய்யும் போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப லேட் ஆனதுனால தான் நான் அந்த ப்ராசஸ் எடுத்து வைக்கல. ஏன்னா ஒன்னொன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு கண்டுபிடிச்சு நாங்க செஞ்சோம். அதுக்காக தான் சீக்கிரம் இப்ப ஆயில் எண்ணெயும் வந்துட்டு அப்டேட் வந்துரும். நிறைய பேரு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. வெயிலே வராதனாலதான் எண்ணெய் தேங்காய் உடைச்சு போடல. வெயில் வந்ததுக்கு அப்புறம் உடைச்சு போட்டுடலாம். கரெக்டா போட்டுருக்கணும் சார். எங்க அப்பாவை காணோன்னு நீங்க நினைப்பீங்க, வக்கிப்புல் புடுங்க போயிருக்கு. பப்ளி மாசம் ஸ்டார் ஃப்ரூட்டையும் வைக்கிறதுக்கு வக்கிப்புல் இந்த ட்ரிப் வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்கு அம்மா இப்ப தடபுடலாம் ரெடி ஆகுறாங்க தெரியுமா? எதுக்கு சொல்லுவாங்க? எங்க மாமா வந்து சபரிமலை கோயிலுக்கு போறாங்க. சக்கர மாமா இல்ல, மோகன் மாமா மாமா பையன். அவங்க வந்து இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க. அதனால சரி கோயிலில் போய் இருமுடி கட்டுறாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த வருஷம் வந்து கட்டாயமாக விகாசி அனுப்பிச்சுடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ போக முடியாதனால எக்ஸாம் முடிச்சுட்டு மாசி மாசத்துல அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அவனையும் இந்த வருஷத்துலேருந்து அனுப்பிச்சு விட போகிறேன். இந்த சைடு நல்லா இருக்குதா? இது வந்து பிளாக் கிடையாது, கிரே. ஓகே, டார்க் கிரே. இது பிளவுஸ் டிசைன் பாரு எப்படி நல்லா இருக்கா? நைஸ் நைஸ் நைஸ். காட்டுற டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே தைச்சிக்கங்க. சரி, ரெடி ஆயிட்டு வாங்க. அவ்வளோதான், தலை செய்யணும் முடிஞ்சது. நமக்கு என்ன
பவுடர் அடிக்கிற வேலையா மேக்கப் பண்ணுற வேலையா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரெடியா? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்லை. ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்க. நான் ரெடி ஆகி வரத்துக்குள்ளார. ஏங்க நீங்கள் வரல? ஏங்க இதுதாங்க எங்கள் மேச்சேரியில் இருக்கிற ஐயப்பன் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் ரொம்ப பழமையான கோவில் இந்த ஐயப்பன் கோவில். எங்கள் ஊரில் வந்து அதிகப்படியாக வந்து இருமுடி கட்டுறது வந்து இந்த கோயிலில் தான் வந்து கட்டுவாங்க. நான் வந்து விகாஸ் பிறக்கிறதுக்கு வந்து வேண்டுதலை வச்சுருந்தேன். அதனால் விகாஸையும் கோவிலுக்கு அனுப்பி வைக்கணும், இந்த மாசி மாதத்தில் அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து நான் ஒரு சிப்பம் அரிசியும் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காய்கறிகள் மளிகை சாமானமும் வாங்கி கொடுத்து விட்டுருவேன். அங்கே போய் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்வேன். நான் ஏதோ நம்மளால் என்ன முடியுமோ அது வந்து சாமிங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் செய்வேன். நான் விகாஸ்க்கு வந்து மாலை போட்டு விட்டாக்க வீட்லேயே பூஜைலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினச்சிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இருமுடி கட்டி கூட்டிகிட்டு போகிறது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரோடைய மாமா பையனும் அவனுடைய பையனும் தான் இன்றைக்கி போகிறாங்க கோவிலுக்கு. அதுக்கப்புறமேட்டு அங்கே கோவில்லையே வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமா வந்து போய் பிளேட்டில் வாங்கிட்டு வந்து எல்லா கோவில்லையே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா சாமிங்க எல்லாமே இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி ஏறுறாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாருமா சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.